அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு நாளன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை 8ஆம் தேதி சாயங்காலம் 7லேருந்து 8 ஆரம்பிக்குது. இது உங்கள் விருப்பத்தொகை அப்படின்னா உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அது ₹1 எவ்வளவு ரூபாய் வேணால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பே பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை வகுப்பில் ஜாயின் பண்ணிப்பேன். இது நிறைய பேர் ஃபீஸ் கட்ட முடியல, ஜாயின் பண்ண முடியல, நிறைய பேர் சொன்னதுனால இது விருப்பத்தொகை வகுப்பாக போட்டிருக்கோம். யாருக்கு இதை போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மலர் மருத்துவம் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவோட நம்மளோட ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க, உங்களுடன் பேச காத்திருக்கும் பிரபஞ்சம். ஆமாம், இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே பேசுகிறதுக்கு காத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் அது விரும்பினாதான் நம்மளை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இந்த பிரபஞ்சத்தை விரும்புகிறோம். பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் இறை அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒன்றா அப்படின்னா, இந்த இறை சக்தியால் படைக்கப்பட்டது அந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை சக்தி நிரம்பி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோலாம் கேட்குறீங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச நினச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரும். அது இந்த இறையருள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். நம்ம இந்த பிரபஞ்சத்தை உணர வச்சு, நமக்கு இதை உணர வச்சு, நமக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரிய வச்ச அந்த இறை சக்திக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் பிரபஞ்சம்னா, இறைசக்தினா என்னன்னே இல்லாமல் தெரியாமல் அதுக்குள்ளே வராமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை பற்றி அறியாமலே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த அத்தனை பேருக்கு நடுவில் நம்மளை உணர வைத்த அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம என்னன்னு சொல்கிறது, நன்றின்றதை சொல்கிறது தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சம் நம்ம கூட பேச காத்திருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம அந்த பிரபஞ்சம் பேசுகிறத நிச்சயமாக உணரணும்ல. நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தி நம்மக்கிட்ட பேசும்போது எப்படி பேசுது, எங்கேருந்து பேசுதுன்னு நம்ம உணர வேண்டாமா? அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம வெளியில் நிறைய பேரை தேடி போகிறோம். யாராவது நமக்கு தீர்த்துட மாட்டாங்களா? எல்லார்கிட்ட சொல்லலாம். நம்ம ஒரு கோயில்களை தேடி போவோம், இல்லை யாராவது ஒரு ஆன்மீக பெரியவர்களை தேடி போவோம். யாராவது நம்ம சொல்யூஷன் கொடுத்துட மாட்டாங்களான்னு தேடி போவோம். எத்தனையோ கோயில்களும் சுற்றுவோம், பிரச்சனை தீருமான்னு. ஆனால் நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு கோயிலை நம்ம மறந்துட்டோமே. நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். அந்த பிரபஞ்ச பேராற்றல், அந்த இறை சக்தி எல்லையற்றதாக நமக்குள்ளே இருக்குதுங்க. நம்ம யாரோ வந்து சரி செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்க கிட்ட போய் நின்றுக்கிட்டு நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுது தீர்த்துக்கிட்டு சொல்யூஷனை எதிர்பார்த்து அவங்கக்கிட்ட நின்றுட்டுருக்குறோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே அந்த ஆற்றல் இருக்குன்ற அந்த விஷயத்தை நம்ம மறந்து போய்ட்றோம் இல்லையா? பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவார், மனித உடலில் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்குது. இந்த மனுஷ உடம்புக்கு தன்னை தானே குணப்படுத்தி கொள்ள ஆற்றல் இருக்குது அப்படின்னு. அதே போல தான் நம்ம ஆன்மாவை உணரக்கூடிய ஆற்றலும் நம்மக்கிட்டேயே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை உணரணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல மௌனமாக இருக்க பழகணும், ஒழுக்கமாக இருக்க பழகணும். செல்ஃப் அவேர்னஸ், அதாவது சுய விழிப்புணர்வுன்னு சொல்லக்கூடிய நம்ம மனசை கவனிக்கிறத அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம பழகணுங்க. நம்ம மனசு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்னு நினச்சிக்கிட்டோ, இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மிஷினை நினச்சிக்கிட்டோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதை வேலை வாங்கிட்டுருக்கோம். இல்லை, நம்ம மனசு ஒரு கோவில், அதுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் அந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்ம பார்த்துருப்போம், நம்ம சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஏன் இப்போ அது நம்மக்கிட்ட இல்லை? ஏன்னா அப்போ நம்ம மனசில் எந்த கள்ளம் கபடமும் இல்லை. போட்டியோ கவலையோ பயமோ ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன ஆக போகிறதுங்கிற எதிர்கால சிந்தனையோ எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அதனால் அப்போது நம்மளோட ஆன்மா ரொம்ப தூய்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இப்போது எல்லா விதமான மனக்கஷ்டம், கவலை, பொறாமை, போட்டி, எனக்கு நடக்கலையே, ஆதங்கம், எப்போதுமே ஒரு விதமான பயம், இதுலேயே நம்ம இருக்கோம். அதனால தான் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளோட பிரச்சனை தீர மாட்டேங்குது, நம்ம கவலை போக மாட்டேங்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஒருத்தர் தன்னோட அதிகமான வாழ்நாளில் ரொம்ப அதிகமான கவலைகள் என்ன பண்ணாலும் அது தீரலை, அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் நோய் வருது, பணக்கஷ்டம் வருது, மனசு நிம்மதி இல்லை, உறவுகள் சரியில்லை. இது ரொம்ப அவர் இதில் நொந்து போய் நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை பார்க்குறாரு. அவர் ஒரு சித்தர் போல் அவருக்கு தோணுது. அவர்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணட்டும், என்னோடய கஷ்டம் எதுவுமே என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது போகலை, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம தான் அடுத்தவங்க கிட்ட தானே போய் கேட்போம். அப்படி அவர் கேட்கும் பொழுது அந்த பெரியவர் சொன்ன விஷயம் ஒன்று தான், நீ உன் மனசை கேளு, அந்த மனம் பேசுகிற அந்த பாஷையை நீ புரிஞ்சுக்கோ, அது ஒன்று தான் உனக்கு சரியான சொல்யூஷனை தரும் அப்படின்னு. உன் மனசு உனக்கு ஒரு செய்தியை அனுப்பிக்கிட்டே இருக்கு எப்பொழுதுமே, அதை நீ கவனின்னு சொன்னார். அந்த நிமிஷத்திலிருந்து அவர் தன்னோட மனசை கவனிக்க ஆரம்பித்தார். தன்னோட ஆழ் மனசு கூட தொடர்பு கொண்டார். அந்த மனம் அவருக்கு எல்லாவற்றையும் உணர்த்திச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது எப்பொழுதுமே பாருங்களேன், நம்ம மனசு நமக்கு ஒரு கவலை வந்துருச்சு அப்படின்னா அந்த கவலை மூலமாக ஒரு செய்தியை அனுப்புது. இது இந்த பிரபஞ்சத்தோட சிக்னல்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீ ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்க, அதனால தான் நீ இப்படி கவலையாக இருக்க, நீ உன்னை மாற்றிக்கோ, நீ போகிற பாதை தவறு அப்படின்னு நம்ம மனசு நமக்கு சுட்டி காட்டுறது தான் கவலை, கஷ்டம் எல்லாமே. அது என்ன அப்படிங்கிறத கவனிச்சிட்டாலே போதுங்க. அது என்னன்னு கவனித்து அந்த மனசை சரி செஞ்சிட்டாலே போதும். அதுக்கு என்ன பண்ணலாம்? தினமும் காலையில் எழுந்து கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்கள் மனசு கூட பேச ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் எதுவுமே புரியாது, என்ன நம்ம தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம என்னடா முட்டாளா அப்படின்னு கூட தோணும். ஆனால் போக போக உங்கள் மனசு மெல்ல மெல்ல அமைதியாகும். நான் சொன்ன மாதிரி மௌனத்திலிருந்து தான் பதில் வரும். அப்போது அந்த அமைதியிலிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பெரியவர் சொன்ன மாதிரி அவர் தினமும் தன் மனசுக்கிட்ட பேச ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல அந்த மனசு அமைதியாகி அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுது. அப்போதான் அவருக்கு அது புரிஞ்சுது, அது என்னோட உள்ளுணர்வு. அவரோட உள்ளுணர்வு அவர்கிட்ட பேசினதை அவரால் உணர முடிஞ்சிருக்கு. அதுபோல தாங்க நம்ம தினமும் உட்கார்ந்து நம்ம மனசுக்கிட்ட பேச பேச நம்ம உள்ளுணர்வு நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிரும். இவ்வளவு நாள் வெளியில் எல்லார்கிட்டையும் கேட்டு கேட்டு கிடைக்காத நம்ம பிரச்சனைக்கான தீர்வு நம்ம மனசுக்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ளேருந்து பேசுகிறத நம்மளால் உணர முடியும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்கள் மூச்சு காற்றை கவனிக்கிறது மூலமாக நடக்கும். நம்ம நிதானமாக உட்காந்து ஆழமாக நம்ம மூச்சை இழுத்து விட்டு கண்கள் மூடி அமைதியாக உங்கள் மனசை அப்படியே கவனிச்சிங்கன்னா, சத்தமாக ஆர்ப்பரிச்சிருக்கிற அந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகி தினமும் நீங்கள் தியானம் பண்ண 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 உங்களுக்குள்ளேருந்து அந்த பேராற்றல் பேசுகிறத, உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக பதில் சொல்கிறத உங்களால் உணர முடியும். இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம உட்காந்து கேட்குறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் கூட நம்ம மனசுக்கு அமைதியை கொடுத்து நம்ம அது என்ன சொல்லுது, அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம கவனிக்கிறதே இல்லை. அந்த கவனித்தல் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம காலையில் எழுந்துக்கும் போது எந்த எண்ணங்களோடு எழுந்துக்கிறோம், என்ன நினச்சி அந்த டேவை நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த எழுந்துக்கும் போதே யாரை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு முதல்ல நம்ம கவனிக்கணுங்க. காலையில் எழுந்துக்கும் போதே பரபரப்பாக டென்ஷனோடு அதை பண்ணணும் இது பண்ணணும், இன்றைக்கி அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், இன்றைக்கி அவனை பிடிச்சி நல்லா திட்டணும், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த புலம்பல்களோடு எழுந்துக்கும் போது அந்த நாளே நமக்கு அவ்வளவு ஒரு மோசமான நாளாக மாறிடுது. ஏன்னா நம்ம காலையில் எழுந்துக்கும்போது உதயமாகிற அந்த எண்ணம் அவ்வளவு பலமானதுங்க. அப்போது இதுக்கெல்லாம் நான் என்ன தான் பண்ணுறது, நான் எப்படி தான் இதுக்கு சொல்யூஷன் தேடுறது, இதுக்கு சொல்யூஷன் இருக்கா, தீர்வு இருக்கானா? நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைமை கொடுக்கணும். நம்ம மனசுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அது சொல்கிற அறிகுறியை கவனிக்கணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு தினமும் நம்ம மனசு மூலியமாக அறிகுறியை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குங்க, நம்ம உள்ளுணர்வை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தான் அதை கவனிக்கிறது இல்லை. இப்போது மனசு சோர்வாக இருக்குது, நமக்கு எதையுமே செய்ய பிடிக்கல, என்னடா இப்படி இருக்குது என் லைஃபு அப்படின்னு சொல்லி மனசு சோர்வடையும் பொழுது எப்போதுமே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அதை டைவர்ட் பண்ணி டல்லாக இருக்குப்போ எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 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 அதை வெறுத்து ஒதுக்கி
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் மட்டும் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பி நம்ம வெறுப்பாக தான் அதை கவனிக்கிறோமே தவிர, இல்லை அந்த மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுத்து என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி நீ டல்லாகிட்ட அப்படின்னு நம்ம என்னைக்காவது நம்ம பேசியிருக்கோமா? அமைதியாக உட்காந்து அந்த மனசுக்கிட்ட அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் ஆன்மா பதில் சொல்கிறத நீங்கள் கேட்க முடியும். என்னைக்காவது நீங்கள் உங்கள் ஆன்மா பேசுகிறத கேட்குறதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். நமக்கு நேரமே இல்லையேங்க. நம்ம கூட நம்ம பேசுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அப்படி நீங்கள் என்னைக்காவது உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்கள் மூச்சு காற்றை கவனித்து உங்கள் ஆன்மா கிட்ட நீங்கள் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசுதுங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் ஆன்மா மூலமாக பேசுகிறத நீங்கள் கேட்க முடியும். அது மூலியமாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீங்கள் சரி செய்ய முடியும். நம்ம எதுக்கோ டைம் ஒதுக்குறோம், யார் கூட பேசுகிறதுக்கோ டைம் ஒதுக்குறோம். அவங்க என்கிட்ட பேசலைன்னு நம்ம அதுக்காக உட்காந்து அழறதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறோம். ஆனால் பிறந்ததிலிருந்து நம்ம கூடவே ஒரு விஷயம் பயணிச்சிட்ருக்கேன், நம்ம ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம மனசு ஆன்மா. அதை பற்றி நம்ம என்னைக்காவது கவனிச்சிருக்கோமா? அதுக்கிட்ட பேசுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கியிருக்கோமா? இது வரைக்கும் நமக்கு வழிகாட்டி நம்ம மனசு மூலியமாக நம்ம உடம்பையும் வழி நடத்தி, நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் வழி நடத்தி கொண்டு போகிற இந்த ஆன்மாக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கலல்ல. நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோங்க. நமக்கு பிரபஞ்சம் எவ்வளவோ தினம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடுலேருந்து, தண்ணிலேருந்து, மூச்சு காட்டுலேருந்து, தேவையான விஷயங்கள்லேருந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த இயற்கை எவ்வளவோ கொடுக்குது. இந்த இறைசக்தி நமக்கு எவ்வளவோ கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் நன்றி உணர்வோடு தினமும் கவனிக்கிறோமானா இல்லை. ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா மட்டும், கவலைன்னு ஒன்று வந்துட்டா மட்டும் நான் எவ்வளோ நாளாக கேட்குறேன், எனக்கு இந்த பிரபஞ்சம் எதுவுமே செய்யலை, இந்த இறைசக்தி எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு குறை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உண்மை தானே? இப்போது ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை வந்து அழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா அந்த குழந்தைய வந்து ஏன் அழறன்னு கேட்பாங்களா, இல்லை போட்டு அடித்து வெறுத்து ஒதுக்குவாங்களா? நிச்சயமாக எந்த அம்மாவுமே செய்ய மாட்டாங்க. அப்போது ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய பார்த்து என்ன ஆச்சு, உனக்கு ஏதாச்சு, எதுக்காக அழறன்னு அந்த அழுகையை மாற்றுவாங்க தானே. அதுபோல தான் நம்ம மனசு கவலையை அடித்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, நடக்கல, நம்ம மனசு வெறுத்து போய் அப்படி நம்ம துக்கத்தில் இருக்கும்போது நம்ம தான் அந்த ஆன்மா கிட்ட அமைதியாக உட்காந்து எதுக்காக இப்படி இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு பொறுமையாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஆன்மா உங்களுக்கு பதில் சொல்லும். நான் இந்த மாதிரி கவலையாக இருக்கேன், நீ ரொம்ப கவலைப்படுறதுனால நானும் சோர்வடைஞ்சிடுறேன், நீ தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுற, தேவையில்லாத பொறாமையோ போட்டி உணர்வோ இல்லை வந்து நமக்கு இந்த பயத்திலையோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் நானும் சோர்ந்து போயிருக்கேன்னு அந்த ஆன்மா உங்களுக்கே பதில் சொல்லுங்க. உங்கள் கவலைக்கான காரணத்தை அதுவே உங்களுக்கு சொல்லும். அந்த ஆன்மாவுக்கு நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லி, இனிமேல் அந்த தவறு நடக்காது, இனிமேல் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன், அந்த இறைசக்தி உன் மூலமாக என் கூட இருக்குன்றதை நான் உன்னை முழுமையாக நம்புறேன்னு நீங்கள் உங்கள் ஆன்மா கிட்டேயே பேசி பாருங்களேன். இது கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பைத்தியக்காரத்தனமாக கூட தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக நம்ம ஆன்மா கூட நம்மளால் பேச முடியும். நம்ம ஆன்மா சரியானா நம்ம உடம்பும் சரியாகும், அதில் உள்ள நோய்களும் தீரும். நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்கள் பல நாட்களாக இருக்குது, தீரவே இல்லைன்னா முதல்ல நம்ம மனசை கவனிக்கணும். இந்த மனசை கவனித்து மனசை சரி பண்ணிட்டாலே உடம்புல வர நோய்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் மலர் மருத்துவத்தோட கான்செப்டும். அதே தான், உடம்புல வரக்கூடிய நோய்கள் ரெண்டாவது தான். அதுக்கு முன்னாடி மனசுலேயே அந்த நோய் வந்திருக்கு, ஏதோ ஒரு எண்ணங்களால் தான் நம்ம உடம்புல இந்த நோய்கள் எல்லாம் வருது. அப்போ இந்த மனசை குணப்படுத்திட்டாலே, நம்ம ஆன்மாவை சந்தோஷமாக வச்சுருந்தாலே நம்ம உடம்புல வரக்கூடிய அத்தனை நோய்களும் விலக ஆரம்பிக்குங்க. நம்மளால் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்குடியும் தொடர்பு கொள்ள முடியும்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆனால் நிச்சயமாக முடியும். ஒவ்வொரு செல்லுக்கிட்டையும் நம்மளால் பேச முடியுங்க. நம்ம ஆன்ம பலம் அதிகரிக்க அதிகரிக்க உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது. உங்களோட சக்தியை உங்களுக்கே அது உணர வைக்கும், உங்கள் ஆன்மாவோட சக்தியை உங்களுக்கே அது உணர வைக்கும். இது நான் வெறும் வார்த்தைகளில் சொல்லலைங்க, இது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது. நம்மளோட ஒவ்வொரு செல்லும் நம்ம பேசுகிறத கேட்குமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இந்த இறைசக்தி நமக்கு கொடுத்துருக்கு. நமக்குள்ளேயே நம்ம ஆன்மாவாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை உணராமல் வெளியில் எங்கெங்கேயோ போய் யாரையோ பார்த்து என் பிரச்சனை தீரலைன்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால் அடுத்த தடவை நமக்கு கஷ்டம்னு ஒன்று வந்தாலோ, நோயின்னு ஒன்று வந்தாலோ, எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, நீங்களே உங்கள் ஆன்மாவை கேளுங்க, உங்கள் ஆன்மா கூட பேசுங்க. நீ சந்தோஷமாக தான் இருக்கியா? நான் உன்னை சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன்னா, உனக்கு என்ன தான் தேவைப்படுது, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆன்மா வழிகாட்டும்.
அதே போல் உங்களுக்குள்ளே கேளுங்க, நான் நன்றி உணர்வோடு தான் இருக்கேனா? என்னை வழிகாட்டிகிட்டு இருக்கிற இத்தனை நாளாக நான் வழிகாட்டுற நம்ம இந்த இறை சக்திக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கமா? இந்த இயற்கைக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கமா? இது எல்லாம் உங்களுக்குள்ளேயே அடுத்த தடவை நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏதோ சொல்கிறாங்க அதனால் நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் தெரில கேட்டா அப்படின்னா அப்படி இல்லை. ஆழமான நிச்சயமான நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். நான் பேசுனா இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த இறை சக்தி எனக்குள்ளேருந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, என் உள்ளுணர்வாய் வந்து எனக்கு வழிகாட்டணும்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பி அதுக்கிட்ட நீங்கள் பேசணும். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கோ இது நடக்குமா நடக்காதா பயத்திற்கோ இடமே கொடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பயப்பட உள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு நம்ம பேச நம்ம ஆன்மாவே ஏன்னா இவன் என்னை நம்பவே மாட்டான் அப்படின்னு அந்த வழிகாட்டக்கூடிய விஷயத்தை நிறுத்திடும். எப்போதுமே மருந்து அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தாங்க வேலை செய்யும், ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவில் போய் வேலை செய்யும். உடம்புக்கு நீங்கள் எல்லா மருந்தையும் எடுத்துக்கலாம் அந்த நோயை குணமாக்கிறதுக்கு, ஆனால் ஆன்மாவில் நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தோடு சேர்த்து அந்த மருந்தை எடுக்கும் பொழுது தான் நம்மளோட உடல் நோயும் சரி மனநோயும் சரி முழுமையாக குணமாகும். ஏன்னா மருந்து உடம்புக்கு வேலை செய்யும், ஆனால் நம்பிக்கை நம்ம மனசில் போய் வேலை செய்யும், நம்ம ஆன்மாவில் போய் வேலை செய்யும். நம்ம எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வுன்ற அந்த சக்தி, இறை சக்தி வழி நடத்துறது அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் நம்ம தாங்க அதை கவனிக்கிறது இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் பயந்து வாழ்ந்து அடிமைப்பட்டு வாழ்ந்து எனக்கெல்லாம் அது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு நம்ம யோசித்து எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க, தியானம் தெரியாது, தவம் தெரியாது, மந்திரம் தெரியாது, எந்த ஒரு ப்ராக்டிஸும் நான் பண்ணதில்லை, என் கூடலாம் இந்த பிரபஞ்சம் பேசுமா, இந்த இறைசக்தி பேசுமான்னா சத்தியமாக பேசுங்க. அதுக்கு மொழியே தேவையில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மனம் மௌனம் அது மட்டும் போதும். மௌனத்தால் அமைதியால் அந்த இறைசக்தி கிட்ட பேசுங்க. நம்ம உணராத வரைக்கும் நமக்கு அது புரியாதுங்க. அது ஒரு செய்தியாக தான் இருக்கும். நமக்கு உட்காந்து அதை அனுபவித்து நம்ம மனசுக்கிட்ட பேசினா மட்டும்தான் அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு புரியும். உங்களுக்கான அந்த பதில் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களால் அதை உணர முடியும். தினமும் கொஞ்ச நேரம் அமைதியாக தியானத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் உங்கள் மனசில் சொல்லுங்கள், அந்த இறைசக்தி முழுமையாக எனக்குள்ளே இருக்குது, இந்த பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு வழிகாட்டிகிட்டே இருக்குது, என்னோட ஒவ்வொரு அணுக்களிலும் என்னோட ஒவ்வொரு செல்களிலும் அந்த இறையாற்றல் புகுந்து வழி நடத்திக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். நீங்கள் பயிற்சி அதாவது நீங்கள் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே இதெல்லாம் நம்பினா மட்டும் உடனே நடந்துருமா? அப்படி இல்லை. நீங்கள் நம்புறீங்கல்ல, அப்போ நம்பும் பொழுது தினமும் தியானம் பண்ணுறதுக்கு உட்காடுறீங்களா, அது ஒரு பயிற்சி தானே. ஸோ நம்பிக்கையோடு அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் எண்ணங்களில் மாற்றம் வரும், உங்கள் ஆன்மாவில் சக்தி கிடைக்கும், உங்கள் கண்களில் ஒளி பெருகும், உங்களோட சுற்றி இருக்கிற அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய ஒளி உடல் இன்னும் அதிகமான ஒளியை பெற்று ஆரோக்கியத்தையை பெற்று அடுத்தவர்களை கவரக்கூடிய ஆற்றல், அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொன்னால் கூட அதை அவங்க கேட்பாங்க. அவ்வளவு அற்புதமாக துல்லியமாக இருக்கும் உங்கள் உள்ளுணர்வு உங்களை வழி நடத்துறது. அப்படியே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே சொல்லுங்கள். அப்போது இது எல்லாத்தையும் இந்த பயிற்சி, நம்பிக்கை, தினமும் நீங்கள் இந்த இறைவனோட கனெக்ட் பண்ணுறது, உங்கள் ஆன்மாவோட கனெக்ட் பண்ணுறதுன்னு இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது தான் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நாள் பண்ணிவிட்டு இது எதிர்பார்க்காதீங்க, நிச்சயமாக எதுவுமே தெரியாது. தொடர்ந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் அப்புறமா கேளுங்க ஏன் நடக்கலைன்னு, செஞ்சு பாருங்கள். முக்கியமாக நான் சொல்கிற எப்பொழுதுமே நன்றி உணர்வு, எல்லாவற்றிற்கும் நன்றியோடு இருத்தல், அதையும் தாண்டி எல்லாவற்றையும் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. முக்கியமாக உங்களை நீங்களே மன்னிச்சிருங்க. இந்த மன்னிப்பு, இந்த நன்றி உணர்வு நம்ம மன்னிக்கிறது அப்படின்னா நம்மளை எத்தனையோ வச்சு குற்ற உணர்வை ஃபீல் பண்ணியிருப்போம். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, முதல்ல அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த குற்ற உணர்வு தேவையே இல்லை. எது நடந்தாலும் அந்த இறைசக்தியோட அனுமதியோடு தான் இது நடக்குது, அவருங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வந்து என்ன நான் மன்னிச்சிடுறேன், அதே போல் என்னை காயப்படுத்தினவங்களையும் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அவங்களுக்கும் மன்னிப்பை கொடுத்து, முக்கியமாக நமக்கு கிடைச்சிட்ருக்கிற எல்லாவற்றிற்கும் இப்போ இந்த வழிகாட்டுதலாக கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு கூட நன்றி உணர்வோடு நீங்கள் இருந்து பாருங்கள். தினமும் நீங்கள் எழுந்துக்கும் போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்திக்கு நன்றி சொல்லி என் கூடவே என்னை இருந்து வழி நடத்துங்கன்ற ப்ரேயரோட உங்கள் நாளை ஆரம்பிங்க. நீங்கள் பேசுகிறது நிச்சயமாக அந்த பிரபஞ்சத்திற்கு போய் சேர்ந்து அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் ஆன்மாவின் மூலமாக உங்களுக்கு பதிலாக வரும். இதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க. நான் உணர்ந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன்.
நீங்களும் இதை உணர்ந்துருந்தீங்க, இல்லைனா இதுக்கப்புறம் இதே போல் பண்ணிவிட்டு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னாலும் ஃப்யூச்சர்லேயும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் உணர்ந்தவங்க இருப்பீங்க, அவங்களும் இந்த கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது எத்தனையோ பேருக்கு போய் சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.